புளிச்சக்கீரை செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். கடையில் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கீரையை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹன்சிகாவுக்கு கேரட் ரைஸ் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் தேங்காய் எண்ணெய், கேரட், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்தா போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேரட் ரைஸ். சிம்பிள் தான். சைட் டிஷ்க்கு ஸ்க்ராம்பிள் எக் கொடுத்து விட்டேன். அவ்வளோதான், லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இப்போ புளிச்சக்கீரை கடையில் செய்யறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சு எடுத்துருக்க கீரை கூட சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிக்கணும். கடையும் போது உப்பும் கூட சேர்த்துக்கணும். நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இதை இப்போ அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் அது கூட தாளிப்பும் சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணால் புளிச்சக்கீரை தொக்கு ரெடி. குழந்தைங்களுக்கு இந்த கீரை கொடுக்கும்போது அவங்களோட க்ரோத்துக்கும் இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும்.